வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது எல்லாம் தேங்க் பண்ணேன். நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும் போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல இன்னைக்கு என்ன பேசணும்னு. ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா போய் பேசுறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஸோ நான் நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இவ்வளோ, அதாவது இது வந்து வேர்ல்ட் வைட் சக்சஸ் இல்லையா? இந்த ரீச்சுக்கு வந்து நீங்க வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர், இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடனரி ட்ரெய்லர், அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே புண்ணியமா மேம். அதாவது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க, நான் யூஸ்வலாக ஒரு நெட் அண்ட் போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். இன்னும் இப்போ டூடோட இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத் ஓட எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமாக இந்த டைமில் நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றது நான் வந்து பேசல. ஒரு டெபியூட்டண்ட்டை நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் நான் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளியில். அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஃபுல்லாக யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார். சில்லாக உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுறதும் கிரியேட்டிவாக ஹி குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிகெஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தரது. தேங்க்யூ ஃபார் தட். இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர், நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் ரிது ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருந்தோம் நீங்கள். உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நல்லா நடிப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹினி மேம், இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர். இப்போ இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் தமிழ் சக்ஸஸ் மீட். ஸோ I'm pretty nervous and also I'm very excited to see you all here. And this feels very special. First of all, எங்க கீர்த்தி அண்ணா எங்க போயிட்டீங்க? எங்க? Okay. Thank you, Kirti Anna. You're an amazing director and producers, Naveen sir and Ravi sir. Thank you for trusting me and giving me a space to explore. This means a lot to me. And to my lovely co-stars, my dude, PR sir, Sharad sir, Rohini ma'am, Ritu, Aishwarya, and surprise dude gang.
guys, and Niket sir, Purnima ma'am, Bharatana, Sai inge illa, Sai. So you guys made the set very vibrant, you know. எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்தாங்க. உங்களால ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது அந்த செட்டு. ஸோ எவ்ரி டே ஐ வாஸ் லைக் இன்னைக்கு செட்டுக்கு போனேன், இன்னைக்கு ஜாலியாக இருக்க போறேன் அப்படிலாம் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் டு ஆல் த ஆடியன்ஸ், உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரீல்ஸும் மீம்ஸும் இந்த மெசேஜஸ் டிஎம்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் யூ டுக் dude as your own, and that means a lot to us. Thank you so much, guys. Thank you so much for the love. And I'm taking this opportunity to thank my team, my amazing team. Manoj Etan, my assistant, Maitreya, my makeup artist, Hema, my hairstylist, and my managing team, Shruti and Aishwarya. Thank you so much, guys. Thank you so much for holding me through thick and thin. I love you a lot. I owe you a lot, actually. And finally, press and media, thank you so much for coming here and being with us. எனக்கு பிரேமலு ரிலீஸ் ஆன டைம் ஆகட்டும், இப்போ ரூட் இறங்கின டைம் ஆகட்டும், I saw like lot of positive Tamil media like I was receiving a lot of appreciations from you guys. Thank you so much for that. Each appreciation, each word, you know, it எனக்கு ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குறாங்க to do better and to work more in Tamil films, and I would love to do that. Thank you so much, guys. எனக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறதுக்கு ரொம்ப I feel very grateful, and thank you so much, guys. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I was not at all expecting myself to be here on stage. I mean, I'm very, very overwhelmed right now. I don't know what to say. My heart is like thak, thak, thak. So, thanks to everyone. Thank you, Kirti sir, for choosing me as your Sam. Like, when I came on first day, my throat was not in my control. Like, it's like some other voice. But he was like, is this your voice? I said, no, I speak something. I am some other person. But he saw his Sam in me. That is like the most amazing thing happened in my life. I mean, in 2025. So thank you so much for believing in me. And Pradeep sir, what should I tell about you? Like, I just watched Love Today, and who's the director? Pradeep sir. Who is the writer? Pradeep sir. Who is the actor? Pradeep? Oh my God. Then I was like, okay. And I am also very much interested in writing and directing. When I saw you, I was like, I'm gonna make it like him. So you are my inspiration. So thank you so much. It was wonderful to work with you. And Mamita, I just love you as an actor, as and person. You are the sweetest person I have ever met, I think, so far. When I saw you in Premalu last year, I was like, I wish I could work with her in some film. And this year, like, it happened. It's like not ordinary thing. It's a miracle in my life. So it was wonderful to work with you as well. Love you. Thank you. Sharad sir, from childhood, we are watching you. Me and my entire family are like, my father told me to tell you, he's a huge fan of yours. So we all love you, and I'm so blessed to work with you. It's like was my father's dream. I am doing it. So love you, sir. Rohini ma'am, obviously we all know you, and I adore you so much. You are the kindest person on set, and as person, you are the greatest human I have ever met. Love you, ma'am. Thank you so much. Ritu, you are my buddy. Wherever I see you, I feel like meeting you. I don't know why. But it was wonderful to work with you. Actually, I was writing a script, a story, I think 1.5 years back. So, while writing one
my feed. That was of Hridu. So this guy's face like was in my mind while I'm writing. Then I came on set. I didn't know Hridu was about to be there. Okay, I just came and I saw him, and I took a pause. Is this that guy I was writing from 1 year? So I went and asked Kirti sir, is this Hridu? Because he just passed like that. And then I thought, okay, wait, whatever I have, manifest last year, it is happening today. So guys, please manifest, it's like real for real. So it was wonderful to work with you, my friend. And Nikit sir, what should I tell about you? The sweetest, kindest person. You are like, to every person you talk with so much respect. I really adore your nature. It was wonderful to work with you. And to our producers and editors and every cast and crew, everybody sitting over there, Astha and everybody, Sophie. Love you and thank you so much for giving me so much love, and thanks to the audience who are giving so much love to me. I was not at all, actually little bit I was expecting, but not this much. So I am feeling very, very overwhelmed, and I don't know what to say more. I thought I'm gonna go on stage and I'm gonna be silent, but I'm speaking so much because maybe I got the chance to speak my heart out, so that's why. And also Sai Abhyankar, Kirti sir know that I'm a huge fan. When I got to know, I was like, oh my god, like everything is happening what I thought last year. So thank you so much everyone. I'm feeling very, very happy with your response. And Dude set was not just a set, it was literally like a family, or like a free space, very positive vibe. And I'm like the luckiest to get this role. And one more thing I want to tell to every other friend of mine who is sitting right there, like how we all started. I know I just came from Jammu to Bombay 5 years ago, and I have given, I think, thousands of auditions. After that, I really got the greatest chance here. So I'm very overwhelmed, and I just want to tell each and every of you, never give up. Even it will take you 1 year, 2 year, 3 year, 4 year, 5, 10 years. Don't give up on your passion, because is this the only thing you are living for? Later you're not gonna regret in your life, I did what I love. So please make it. Yeah, I just want to say that. And yeah, that's it. Thank you so much everyone. Thank you. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. தட் இஸ் சீன் இன் த நம்பர்ஸ், தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சொல்லலாம். And முதல்ல I would like to thank Naveen sir and Ravi sir for giving an opportunity to be in this project, and welcome to Tamil Nadu தான் சொல்லணுங்களே. ஏன்னா this is the second film and you're a very successful film. அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான். அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தர் பற்றி நிறையா சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் அட்லீஸ்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி கதையை சொல்ல ஃபோனில் கேட்டேன், நேரில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி சார் இந்த படத்தில் அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னது அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. there should be some value and meaning in me being in the film சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.
அதனால் பார்த்தீங்கன்னா போர்ட்டோலேருந்து ஆரம்பிச்சு ஐ பின் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டேரக்டர்ஸ் ஹேட் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மீ லவ்லி கேரக்டர்ஸ். ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தட் பீன் சம் ஃபிலிம் விச் ஹஸ் பீன் க்ராப்பிங் அப் தட் கிவிங் மீ என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அது போய் சொல்லிட்டேன் நான் 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோட இருக்கும்போது ஐம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைன் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன். அண்ட் நிறையா சொல்லுவேன். அப்போ நிறையா சொல்லணும்னு அது வேறு மாதிரி போயிடுது. இப்போ தான் நல்ல குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நான் வித் திஸ் வில்லன் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். நாட் நார்மல். எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றது விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னால் பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்பிரஷன் தட் யூ கேவ், தி வே யூ இமோட்டட், அப்படி அந்த அழுக வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு. அதில் how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். இந்த மாதிரி வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுதிச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி தப்பான இடம் இருக்குது மனசில் வந்து நான் ஐம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே. பட் இந்த கேரக்டர் சொல்றதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன். கீர்த்தி இது திருடலாக இருக்கு கீர்த்தி அப்படின்னு இல்லை. இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ won't say that to anybody. நான் தனிமையாக இருந்தாலும் சரி, if you are alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. The responsibility which everybody goes through in life. And working with Rohini and once again a great actor சொல்வேன். The body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And you do அதை பார்க்கும்போதே வந்து முதல்ல பூக்கிய என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார். சார் அவங்களோட சொல்லணும்னு சொல்லு சார் இவரை பூக்கி மேன் சார் அப்படின்னு இருந்தோ. அப்போ எனக்கு என்னன்னே தெரில. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன். டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். பட் நிறைய பேர் தெரியறதில்லை. ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ sang well. And Niket, thank you. It was great working with you. And Bharat Vikram, great. And இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன் கூட. ஆல்மோஸ்ட் 40 years of my life in cinema. நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது. இல்லை உடைய கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது the only thing I felt was a social message. பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும் தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க. வித் ஈஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க. there are no controversies in this film. கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். ஆனால் அந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன்டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதை தவறாக சொல்லிட்டோம்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. So many things that is happening in this entire society and world, which we cannot be scrutinizing and debating about all these things. So we give an entertainer at the beginning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைபெறேன். I don't want to take much of my time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவல் மமிதா பைரியை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார். நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. That itself shows some of the people's feeling. உனக்கு நான் இதேமே இல்லையா நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்கறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ has gone through the rabbit.
டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்கறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் a மேட்டர். நீங்களாம் தியாகிங்க அவங்கள மட்டும் துரோகிங்களா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றது. so many things I keep on saying. நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்ன 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, every time, no exaggeration, no exaggeration. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சது, தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing the film which has been very consciously placed by both Pradeep and Kirti. நான் சொல்லுவேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறேன். இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது. நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு இருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ரைட்ன்றதை என் மூலியமா சொல்ல வச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயிலர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு பிள்ளை பற்றி நுண்ணு தர முடியா அப்படின்றதுலாம் that shows கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்றாரு. அட் தி சேம் டைம் சம்திங் புரட்சிகரமா சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. It can happen, it may not happen, it need not happen, but it can happen. Don't say it cannot happen, it can happen. ஏன்னா நீங்க வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா இல்லை டேடி காஃபிக்கு போன டே 11 மணிக்கு எவ்வளோ காஃபி குடிக்க போவான். வந்து அப்படி குட் நைட் சொல்லாம என் ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணன்னு கேட்டேனா. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட். தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களை விட்டுணும். they know responsibilities are there, they will be responsible, but the parents are there to guide them from the behind. ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்ட கீர்த்தி, நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கடாரு. ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார். சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளோ ரீசெண்டாக போயிட்டு இருந்திருக்கேன். அதுல பார்க்கும்போது வந்து 3 படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்சஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்களுடைய ரங்கஸ்தானம்ல இருந்து அண்டே சுந்தரானுக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்துல மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது. அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்பவுமே இருக்கு. Niket, I have to tell you that somebody came and told me today இந்த படத்துல நீங்க அழகா தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிகேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் கொடுக்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கேரக்டர்ல நான் அழகா இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ டிரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போதான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தலம்ல இருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க். தட் வே நீங்க இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது it becomes much more, it reaches more people அப்படின்றது நீங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. And to come to our கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன், இப்படிதான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்றது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபா வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலா ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அவ்வளோ தைரியமா நீங்க வந்திருக்கீங்க. அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப்.
அவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ வாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்துல வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்துல என்னால வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். as an actor வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அது பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன், இது யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதை வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பேசிக்கிட்டே போய் மியான்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பாரு. தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேர போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு as an actor. அந்த ஒரு சீன்ல எனக்கு புரிஞ்சது, நீங்க வந்து ஃபுல் படத்துல பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்க என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால. கிரேட் கோயிங் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமா இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது வந்து எங்க மமிதா, this dear actor, அவ்வளோ தூங்கிடுவான் நடுவில் அவன், ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் அவள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் படத்துல பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்க மேல கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனா உங்க மூச்சு பார்த்தா யாரு கோச்சிக்க முடியும்? அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். எனக்கு ரொம்ப பொறாமப்பட வச்சது வந்து சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்க அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு பாருங்க எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோட இந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டேன். பட் நிஜமா சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முதல் மேடைகள் இருந்துச்சு, பட் இது முதல் வெற்றி மேடை. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்தோட ரொம்ப நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்துட்டு பாடியில் கடை தான் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸு, புக்ஸு, தினத்தந்தி, தினமலர், தினகரன், ஆனந்த விடன், குமுதம், குங்குமம்னு அப்படியே ரொட்டீனாக எல்லா புக்ஸும் படித்து தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி படித்து வளர்ந்தேன்னா இன்னைக்கு ப்ரெஸ் முன்னாடி நின்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் என்னோட ஆடியன்ஸஸ், இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வெற்றி பெற வச்ச ஆடியன்ஸஸுக்கு ரொம்ப நன்றி. யா, இந்த படத்தை பற்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் சார், ரவி சார், எங்க சார், தேங்க்யூ சார். நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, பட் சும்மா பேசிடுறேன். நம்ம அப்புறமா பேசிப்போம் நேரில். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிக்கத் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரவி சார்கிட்ட தான் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணி முடிச்சோடனே கதை ஓகே பண்ணுறது ஓகே, பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்துட்டு என்கிட்ட, இங்கே பாருமா, நர்வஸ்லாம் ஆகாத, உனக்கு இந்த கதையை எவ்வளோ ஓகே பண்ணணும்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ஒரு ஓகே ஆகணும்னு இருக்கு, அப்போதானே எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு. நான் பரவாயில்லையே, ஒரு டெபியூ டைரக்டர் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே ஆரம்பிச்சது, கதை கேட்டு முடிச்ச உடனே இம்மிடியட் டெசிஷன், நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸ் டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட். ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா, நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலான்னு சொல்லி
ஷூட்டிங்லேருந்து இன்னைக்கு ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம். தேங்க்யூ சார். அண்ட் அனில் சார், தேங்க்யூ சார். எங்கே அந்த ஆங்க்ரி யங்மேனு தெரியல, பட் செம்ம சப்போர்ட்டு. அவர் படத்தில் இருக்கிற வைல்ட்னஸோட அவரோட வைல்ட்னஸ் அதிகம். பட் he was unwaveringly supporting us. Thank you sir, very sweet of you. And then என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா பிஆர் ப்ரோ, இவரை பற்றி எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. 3 படம் ஹேட்ரிக், அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது. நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் 3 தேர்ட் ஃபிலிம் விக்டரி வழியா அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். இந்த படத்தை நம்பி இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாரு அப்படின்னு இதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவர் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், ரொம்ப டேராக ஒன்று சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த டயலாக் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீப்பா தான் இருப்பார். இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க, நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டயலாக் இருக்கும், உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ ஆணவம் இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை. நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி கவின் அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் தான் அந்த டயலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன். அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் தென் மமிதா. ஸோ மமிதா பற்றி நான் பேசணும்னா அவங்க வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஹியூமர், ஒரு எமோஷன், இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் இப்போ நான் எங்கேயுமே பார்க்கல. அண்ட் ஷி ஹேஸ் தட் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும் போதே பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ், இதுக்குள்ள இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், டூட் எப்படி பிஹேவ் பண்ணுவான், எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்பயுமே ஷி வாஸ் இன்டு த ஸ்கிரிப்ட், தட் ஐ ஹவ் நெவர் சீன். அண்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ், மமிதா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல. நானே அதை விஷன் பண்ணல ஆக்சுவலாக. அவங்க வந்த பிறகு தான் அது ஒரு வேற ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் அ ரியல் ராக் ஸ்டார். தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச் அ கமெண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேயரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ஆர் டியர் சரத் சார். ஸோ சரத் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும். அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும். பாட்டாளி, சூரியவம்சம், அதுக்கப்புறம் தென்காசிப்பட்டினம், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார். இந்த பரோட்டா மாஸ்டர் காமெடிலாம் ஒன்று இருக்கும். டேய் ராகவா, உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னும் போதெல்லாம் அவர் அவ்வளோ கியூட்டா என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிட்டே இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட்டில் போகும்போது நான் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இருந்துச்சு சரத் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டேன். கூட்டத்துல இருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பூக்கி குமார் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் ஜென் உங்களை அப்படிலாம் கூப்பிடுறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு சார். அவங்க ரொம்ப உங்களை வார்மா எடுத்துக்கிறாங்க. they find you very sweet. We are so happy and we can't ask anything more than that. And we want to thank our hero, Pradeep Garu, Mamita, Sharath Kumar Garu, Rohini Garu, and the entire cast and our director Kirti. Thank you Kirti for giving us this fab film. And the collections are increasing day by day and it's so strong. And
not only in Tamil Nadu, in Andhra, Kerala, Karnataka, overseas, everywhere it's the same response. And everybody are loving this film. And the appreciation that we are getting from the industry and outside, we rarely get, only for few films which are like cult films, with not regular films but different ones. We are so happy this is one of that. And once again, thank you Pradeep Garu, Kirti and everyone for this huge blockbuster. We want to thank the audience worldwide for making this film such a huge blockbuster, and we want to thank media for supporting this film. Thank you. Good afternoon everyone. And see, this is the film where we have seen a uniform report all over the South India and also North India wherever it is released. Kerala, Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra, Telangana, everywhere. This is a very rare feat. See, even a big budgeted films, you see performing in 2-3 states well and 1 or 2 states not so much. We always see like that, but this is a rare feat and it's an unanimous hit all over the South India as well as North this thing. We are very happy for that. Thanks for giving us such a film. Our hero Pradeep sir has nailed it. Fabulous sir, extraordinary performance. We were literally shocked by watching the films, and almost we have watched 5 to 7 times by now. Every time we came out with the same feeling. And ma'am, Mamita Baiju, she is something else. She is. So we used to discuss about, when we have a chance to discuss about heroines and all these things. Until yesterday we used to have few names. Now she is standing in front of all those heroines, and she has done fabulous work. And coming to our director, and especially Sharad sir, something else sir. You added XYZ amount of what we call that potential to the film. Extraordinary sir. We can never forget your role in this particular film, especially showing different shades in that character. Extraordinary sir. We loved your character. And coming to all others, our Dravid, Ridu and everyone. Now coming to our Niket sir, extraordinary work of camera. And Bharat, well done, your editing is fine and superb. And all the technical people who are all involved in this, and cast and crew, very, very thanks. You all have done a magic, that's it. And coming to last and but not the least, our director Kirtishwaran, by watching the film, no one thinks it's a debut of a director. He has done as if he is having some 10 film experience. He has done fabulous work. Long way to go, Kirti. Superb. A star is born in Tamil industry as a director. He is none other than our Kirtishwaran. Thank you very much.